ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பொன்சாரல். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நம்ம வந்து விநாயகர் வந்து நம்ம வெளியில் வாங்கிடுவோம், இல்லை வீட்டில் செய்யனாலும் செய்வாங்க. அதுக்கு கொடை செய்யணும்ல, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேப்பர் நார்மல் ரெட் கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. இன்னொன்று கொஞ்சம் தின்னமாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கம். நான் வெல்வெட் கிடச்சதே எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெல்வெட் கிடைக்கலனாலும் பட் இதே மாதிரிக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டுமே இது மாதிரி வச்சுட்டு சேமாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டு கிடச்சிச்சின்னா நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போட்டுருங்க. கை எடுக்காமல் ஒரு ரவுண்ட் போட்டு விட்டுருங்க. இப்படி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டை இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். சேமாக வச்சு கட் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் முடிஞ்சிடும். தனித்தனியாக கட் பண்ணணுன்னாலும் தனித்தனியாக ரவுண்ட் வச்சு கட் பண்ணிடுங்க. நான் சேமாகவே வச்சு கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இப்போ 2 ரவுண்ட் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்டில் இந்த மாதிரி மடிக்கணும். ஒரு 8 ஷீட் கிடைக்கிற மாதிரி மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி அப்புறமா இப்படி ஒரு டைமு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் கிடைக்கும். இது மாதிரி கிடைக்கிறத நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டனாலும் வெட்டணும்னா வெட்டுங்க, இல்லைன்னா சும்மானாலும் உங்கள் ஒரு அளவு வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி வெட்டி விட்ருங்க. நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி வெட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க. சேம் இதே அதே போலவே வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கும். இதையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக வெட்டி விட்டுறலாம். இது உள்ள ஒரு இதை மட்டும் உள்ளே தள்ளி வெட்டிட்டு நமக்கு சேஃப் கிடைக்கிறதுக்காக நம்ம வெட்டி விட்டுருலாம். இந்த மாதிரி கிடச்சிடும். இதே அதே போல் ஒரே பீஸ் மட்டும் ஒரு இது மட்டும் கரெக்டாக உள்ள வரைக்கும் வெட்டி விட்டுருக்கோம். வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ குடை மாதிரி தெரியும். இந்த இடத்துல இந்த மாதிரி மடங்கிருக்கும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல மடக்கி விட்டுறணும். ஃபஸ்ட்டு நம்ம மடக்கும் போது உள் பக்கமாக மடக்கிறதுனால அது ஒரு மாதிரி சேஃப் கிடைக்கும். நம்ம இப்படி உள் பக்கமாக அந்த இடத்த மட்டும் மடக்கி விட்டுறலாம். நல்லா திக்கமாக மடக்கி விட்டிங்க அப்படின்னா ஒரு குடை சேஃபில் கிடச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குடை சேஃபில் இருக்கும். இது நம்ம இப்போ கம் வச்சு ஒட்டி விட்டுறலாம். நல்லா கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க. அதே போல் சேம் இதையும் கம் வச்சு ஒட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஒரு குடை சேஃபில் கிடச்சிரும். கிடைச்சதுக்கப்புறமா நம்ம அதை லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இதோட நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த மாதிரி இடத்துல க்ளூ, அதாவது உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை இதே போலவே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிடுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மாதிரி அதுக்கடுத்து ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அது நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சுருட்டிக்கணும். இந்த மாதிரி சுருட்டணும். இந்த மாதிரி இதில் கம் போட்டு ஒட்டிடலாம். நான் இந்த நம்பர்லாம் கொஞ்சம் அந்த சைடில் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா கொடுத்து இது பண்ணிக்கோங்க. இதில் கம்ராவே அப்படி உள்ளே ஒட்டி விட்டுலாம். அப்படியே உள்ள கம்மு போட்டு நல்லா கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். கொஞ்சம் நேரம் ஒட்டி பிடிச்சிக்கலாம். அந்த சைடில் டபுள் டேப் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாமிக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.